So a casual taxable person, in short we can call it as CTP, is a person who supplies taxable goods or services occasionally in a taxable territory. ஸோ எந்த டெரிட்டரி ஐ மீன் எந்த சிட்டிலேயோ இல்லை எந்த ஸ்டேட்டில் அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அந்த அந்த பிளேஸில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும் கிடையாது. இட் டோன்ட் ஹாவ் அ ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். த பர்சன் கேன் ஆக்ட் அஸ் அ பிரின்சிபல் ஆர் அன் ஏஜென்ட் ஆர் எனி அதர் capability supply goods or services for the furtherance of business. So on the business பண்ற person direct principal of the business இருக்கலாம், இல்லைன்னா he may be agent. So the same, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A person, Mr. Ravi, who is having a business place in Bangalore, he is providing consultancy services in Hyderabad, but he is not having any business place in Hyderabad, so he have to register himself as a casual taxable person in Hyderabad. ஸோ ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ரவி வந்து ஒரு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். ஸோ அவரை எப்படி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், இந்த பர்சன் அப்படின்றது அந்த பர்சன் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். லைக் ஐ செட், நம்ம ஏற்கனவே வந்து இந்த கான்செப்ட் இன்கம் டேக்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பர்சன் இஸ் அ பர்சன், ஹி மே பி இண்டிவிஜுவல் ஆர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஜாயின் ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா இட் மே பி அ ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் ஆர் பார்ட்னர்ஷிப் or association of person, a body of individual or cooperative society, any local authority or a government public limited company. So the person அப்படின்றது இதுல யாரா வேணாலும் இருக்கலாம். And principal place of business is nothing but எந்த பிளேஸ்ல வந்து நம்மளோட பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். We are having a certificate of registration according to the Indian Companies Act and Indian Partnership Act. We are having a certificate of registration, right? நம்ம காமர்ஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த பிளேஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுதான் நம்ம பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் வி ஆல் நோ, ஒரு நார்மல் டாக்ஸபிள் பர்சனோட ஓவரால் டர்ன் ஓவர் அப்படின்றது இட் இஸ் 40 lakh. இதுல பார்த்தோம் அப்படின்னா they have mentioned this as a 20 lakh. Actually this is the old amount. 40 lakh அப்படின்ற லிமிட்டுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் வந்து 20 lakh. அதை அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் 40 lakh. ஸோ ஒரு நார்மல் டாக்ஸபிள் பர்சனோட 1 year of aggregate turnover வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா லிமிட் வந்து 40 lakh இருக்கும். ஆனா இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா they are going to do a business only once in a particular territory, so they do not have any limit. இந்த 20 lakh அப்படின்றது அவங்களுக்கு applicable கிடையாது. First thing. And their registration is a temporary registration. It is valid at the maximum period of 90 days in a state. ஸோ எந்த ஸ்டேட்ல நான் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேனோ அந்த ஸ்டேட்ல நான் 90 days வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல இருந்து 90 days தான் என்னது என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட். அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் ஐ ஹாவ் டு அகெயின் டூ த ப்ராசஸ். சப்போஸ் என்னோட பிஸ்னஸ் வந்து டீல் இன்னும் முடியல, எனக்கு இன்னும் வந்து டைம் வேணும் அப்படின்னா அகெயின் ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த ப்ராசஸ் வித் சம் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, இங்க ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கால்குலேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, as a casual taxable person, before doing my business, I want to pay some advance deposit. ஸோ நான் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பர்சனோட டெம்பரவரியாக ஒரு பிஸ்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ மீன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு எஸ்டிமேட் ஐ எம் கோயிங் டு எஸ்டிமேட் மை ப்ராஃபிட் ஆர் மை இன்கம். ஸோ இந்த ஒர்க் நான் 3 months பண்ணுறதுனால இல்லை 2 months பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத பிஃபோராகவே நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு எஸ்டிமேட். ஸோ ஐ ஆம் எஸ்டிமேட்டிங் தட் 1 lakh இஸ் கோயிங் டு மை இன்கம் ஆஃப்டர் 3 months. ஸோ இந்த ப்ராஜெக்டோ இந்த கன்சல்டன்சி சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னோட டோட்டல் பேமெண்ட் வந்து 1 lakh அப்படின்னா அதில் 18% என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணணும். பிஃபோர் ஏர்ன் த actual salary or pay or income or anything, profit or anything, before earning I have to pay advance deposit to the government. Government-க்கு முன்னாடியே நான் என்ன பண்றேன், அட்வான்ஸா டெபாசிட் பண்றேன். So here is the process. First I have to apply using my PAN, mobile number and email in the form, using the form REG1. So part A அப்படின்ற ஃபார்ம் வந்து நான் fill up பண்ணணும். Using my PAN number, mobile number கொடுத்து நான் அதை அப்ளை பண்ணும்போது I will get a OTP for verification. Once it has been done, ஒரு
டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா a temporary reference number is getting generated. With the help of the number I am going to deposit my advance tax payment. So அந்த ஜென்ரேட் ஆன டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் டெபாசிட்டை நான் என்ன பண்றேன், பே பண்றேன். ஃபார் தட் acknowledgement will be generated electronically. ஸோ நான் எல்லாமே ஆன்லைன்ல தான் ப்ராசஸ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் டேக்ஸ் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபார்ம் வந்து என்ன ஆகுது, எனக்கு ஜென்ரேட் ஆகுது. எலக்ட்ரானிக்கல் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. And again, using the temporary reference number, the applicant can fill and submit part B. So once அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அட்வான்ஸ் டேக்ஸ் டெபாசிட் பண்ணிட்டேன். தென் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பார்ட் பி ஃபார்ம் ஜிஎஸ்டி ரிகார்டிங் 01 அதை வந்து நான் என்ன பண்ண போறேன், submit பண்ண போறேன். Once I have submitted, the registration certificate will be issued electronically after the tax deposit appears in the electronic cash ledger. நான் பே பண்ண tax deposit வந்து electronic cash ledgerல appear ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும்னா electronically I will get a registration certificate. The registration certificate is nothing but it is a proof for I am a casual taxable person in a particular state between the so and so period. The certificate is valid for 90 days. Okay, so இந்த registration certificate எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணலாம், எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணலாம். I can supply products or I can give my services to the company where they want it. So the validity on certificate, the validity என்ன அப்படின்னா 90 days period specified in application. Applicationல சப்போஸ் எனக்கு இந்த டேட்ல இருந்து இந்த டேட்க்கு வேணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த 90 days, இல்லைன்னா 90 days from the effective date of registration. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்ல இருந்து 90 days. சப்போஸ் அப்ளிகேஷன்ல நான் எந்த ஒரு டேட்டும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எந்த டேட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றனோ அங்க இருந்து 90 days, whichever is earlier will be taken. Is it clear? Method என்னன்றது புரியுதா? Yes, ma'am. What about others? Yes, ma'am. Ma'am. Okay. இதுல அகைன் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து நான் என்ன பண்றேன்னா பிஃபோராவே ஒரு இமேஜினேஷன்ல ஒரு இன்கம் எனக்கு வருதுன்றத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் 1 lakh ரூபி அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த 1 lakh அண்ட் அபவ் கூட நான் ஏர்ன் பண்ணலாம். மேபி மை ஏர்னிங்ஸ் மேபி 2 lakhs or 3 lakhs. சம்டைம்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1 lakh இல்லாம அதை விட லெஸரா கூட நான் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். மேபி 80,000 or 50,000. So in those cases what I have to do, and if suppose my work hasn't completed within 90 days, then what is the next process I have to do? So என்னோட எக்ஸ்டென்ஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 11 வந்து நான் ஃபில் அப் பண்ணணும் before the end of validity of registration. Before the end of validity of registration அப்படின்னா before 90 days. So 90 daysக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இல்ல இன்னும் இந்த ஒர்க் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், I need some extra more days அப்படின்றது எனக்கு தெரியும். Again I want to deposit some additional tax liability for the extended period. So நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போற அந்த பீரியட்க்கு ஏத்த மாதிரி என்ன அட்வான்ஸ் டாக்ஸ் டெபாசிட் பண்ணணுமோ அதை பே பண்ணிட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் தி எக்ஸ்டென்ஷன் ஹேவ் டு பி டன் பிஃபோர் த எண்ட் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த வேலிடிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணிருக்கணும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம என்னென்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 3B வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபார்ம் 1 இஸ் ரிகார்டிங் த சப்ளைஸ் வாட் வி ஹவ் மேட் ஆர் த சர்வீசஸ் வாட் வி ஹவ் மேட். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ராடக்டாக சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், அமௌண்ட், ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் ஐ ஹேவ் சப்ளைட், இதெல்லாமே அதோட ஹெச்எஸ்என் நம்பர். சப்போஸ் அது சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா சர்வீஸ் டீட்டெயில்ஸ், எஸ்ஏசி கோடு, சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் 1ல ஃபில்அப் பண்ணணும் ஆன் ஆர் பிஃபோர் 11th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். ஸோ இந்த மந்த் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த மந்த் 11th முன்னாடியே நான் என்ன பண்ணிடணும், இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிடணும். And form 3B is regarding input tax credit, purchases and tax liability. அது ஓரியன்டான cash dealingsக்கு வந்து form 3B fill up பண்ணனும் on or before 20 following month 20th before I have to submit this form.
இந்த எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து காமனா இருக்குன்ற போர்ட்டல்ல தான் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எய்தர் டைரக்ட்லி, அப்படி இல்லைன்னா இஃப் சப்போஸ் எனக்கு வந்து எப்படி பண்ணணும் என்னன்றது தெரியல அப்படின்னா கமிஷனர் வந்து நோட்டிஃபை பண்ண அதுக்கான சென்டர்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு ஃபர்தரா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ரீஃபண்ட், இஃப் சப்போஸ் ஐ ஹாவ் பெய்டு எக்ஸஸ் மணி, நான் எக்ஸஸா மணி பே பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைம் நான் என்ன பண்ணணும்? So I have to, for application of refund of balance in excess of tax liability in the electronic cash ledger can be claimed. So நான் எக்ஸஸா பே பண்ண மணியை வந்து நான் என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். For that I have to fill the form refund, GST refund 1 அப்படின்ற ஃபார்ம் வந்து fill up பண்ணணும். Okay, once அதுக்கான proof நம்ம ப்ராப்பரா நான் வந்து from the beginning they are having everything is they are having a proof electronically. So நான் எவ்வளவு advance tax payment பண்ணிருக்கேன், so what may be the estimation of my overall income. So income is 1 lakh அப்படின்னா இப்போ எனக்கு 50,000 தான் எனக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேமெண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுவேன். So they will cross check it, and if they find that really the person what the information what they have given is true, then they will refund the money. அதுக்கு இந்த ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? That's it. Just going to draw the forms ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா as they are occasional dealers or occasional business person, they need not registered as a taxable person. So they don't have any limit like 40 lakh. So normal taxable person oda tax limit வந்து turnover should be 40 lakh and above. So இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. Before registration, that means if I want to register myself as a casual taxable person, I want to make advance tax deposit. So it may be 80% from the estimation income. So estimated income, ஒரு இன்கம் எவ்வளோ அந்த 3 monthsல நான் ஏர்ன் பண்ண போறேன்றத எஸ்டிமேட் பண்றனோ அந்த எஸ்டிமேஷன்ல இருந்து 18% நான் என்ன பண்றேன்? அட்வான்ஸ் டாக்ஸ் டெபாசிட்டா பே பண்றேன். So before that I want to register myself using my PAN, mobile number and email. Then the OTP will get generated. A temporary number, reference number will get generated. With the use of the temporary reference number, I have to make advance tax deposits. And with the help of the temporary reference number, I have to file myself. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து நான் ஃபைல் பண்ணிக்கிறேன். So automatically the registration certificate for casual taxable person get generated. With the use of that, I could be able to supply goods or services. Okay, is it clear? Yes, ma'am. I'm reading all the percentages. Number 1, 3, 4, 6, 7, 8, 9, 13, 15, 20, 20.